ஹாய் கைஸ், இந்த சர்வர் சீரீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செஷனை பற்றி பார்க்க போகிறோம். செஷன்னா என்னென்னா செஷன்னா என்ன, அது எதுக்கு இதில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ செஷன்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமை தான் செஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் டைம், ஒரு குறிப்பிட்ட டைமை தான் ஒரு பிட்வீன் டைம், அதுதான் செஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இந்த செஷனை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த இதில் சர்வலெட்டில் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிளைண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வருது. அதாவது ஒரு கிளைண்ட் வந்து ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெக்வஸ்ட் வந்து சர்வர் போயிட்டு சில ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அனுப்பிச்சிவிடும். அதாவது இப்போ ஒரு சர்வர் ஒரு கிளைண்ட் வந்து ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகிறாங்க, டேஷ்போர்டு வருது. அந்த டேஷ்போர்டு வந்து ரெஸ்பான்ஸ்லாம் கொடுக்கும் இதுக்கு. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த டேபை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணுறாங்க. மறுபடியும் அந்த யூஆர்எல் கொடுத்து மறுபடியும் லாகின் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணும், இந்த சர்வலெட் என்ன பண்ணும், மறுபடியும் ஒரு புது ரெக்வஸ்ட்டாக தான் எடுத்துக்கும். அது பழைய முன்னாடியே கொடுத்துருப்பாங்க, அதே யூஆர்எல் அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து புது ரெக்வஸ்ட்டாக தான் அது எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் செஷன்ற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம சர்வலெட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் வந்து ஒரு ஸ்டேட்லெஸ்னால் என்னென்னா, ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா அது வந்து இது பண்ணிக்காது. ஒரு ரெக்வஸ்ட் வருது, அதுக்கான ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சி விடுறதோட முடிஞ்சு போயிடுச்சு. அந்த இதை வந்து அந்த ப்ராசஸ் வந்து என் பண்ணி விட்ரும். மறுபடியும் இன்னொரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோன்னா அது வந்து புது ரெக்வஸ்ட்டாக, ஒரு நியூ ரெக்வஸ்ட்டாக தான் எடுத்துக்கும். அந்த மாதிரி விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான், அந்த மாதிரி விஷயத்தை மேனேஜ் பண்ணுறது தான், அந்த சொல்யூஷன் கொடுக்கறது தான் இந்த செஷன் ட்ராக்கிங் அண்ட் செஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து சர்வலெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதாவது செஷன் ட்ராக்கிங் ஆர் செஷன் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். அதாவது அந்த ஸ்டேட்டை வந்து எக்ஸ்பிரி ஆகாமல் பார்த்துக்கும். அதுதான் இந்த செஷன் ட்ராக்கிங் இல்லை செஷன் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க்கு. ஓகேவா, அதாவது ஒரு யூசர் வந்து ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, அந்த டேட்டா வந்து இது பண்ணிக்கும், அல்லது கடைசி வரைக்கும் அந்த டேட்டா வந்து இது பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் டைம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நம்ம டைம் செட் பண்ணி அதை வச்சுருப்போம். அது வரைக்கும் அந்த செஷன் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கும், அதாவது எண்டு பண்ணாமல் இருக்கும். அந்த இதை மறுபடியும் நம்ம எத்தனை ரெக்வஸ்ட் கொடுத்தாலும், அந்த பிட்வீன் டைம் கூட எத்தனை ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து இது பண்ணிக்கும். என்னது, அதே டேட்டாவை எடுத்து மறுபடியும் கொடுத்து இது பண்ணும், ப்ராசஸ் பண்ணும் அந்த விஷயத்தை. ஓகேவா, அடுத்தது ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால். இது வந்து ஒரு ஸ்டேட்லெஸ், அதாவது எந்த ஒரு ஸ்டேட்டையும் மெயின்டைன் பண்ணாது. ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் எந்த ஒரு ஸ்டேட்டையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் செஷன் ட்ராக்கிங். அந்த செஷன் ட்ராக்கிங்கில் சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம் நம்ம. அதாவது ஈச் டைம் யூசர் ரெக்வஸ்ட் டு சர்வலெட், அதாவது ஒரு ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் எப்படி ஒர்க் ஆகணும், ஒரு ரெக்வஸ்ட்டோ, ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்க சர்வருக்கு. அந்த சர்வர் என்ன பண்ணும், அந்த கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்ரும். ஓகேவா, அடுத்தது இன்னொரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, அதை மறுபடியும் என்ன பண்ணும், புது ரெக்வஸ்ட்டாக தான் போய் அனுப்பும் சர்வருக்கு. ஓகேவா, இதனால் என்ன பண்ணும், மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் இதாகும், கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஓகேவா, அது வந்து புது ரெக்வஸ்ட்டாக எடுத்து இது பண்ணுற மறுபடியும் அதே ப்ராசஸை மறுபடியும் தொடரும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இது பண்ணுறது தான் செஷன் ட்ராக்கிங்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு, ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஓகேவா, ஓகே, அதுதான் மறுபடியும் அதே தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது எதுக்கு செஷன் ட்ராக்கிங் எதுக்கு, அது அந்த இப்போ ஏன்ற ஒரு ஏபிசிடி அப்படின்ற ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு 1234 அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு, அந்த ரெக்வஸ்ட் வந்து இதுக்கு பண்ணுறாங்க, பேக் எண்டுக்கு அனுப்புகிறாங்க, பேக் எண்டுக்கு சர்வருக்கு அனுப்புவாங்க, சர்வர்லேருந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து வரும். ஓகேவா, மறுபடியும் அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்காம லாகின் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணும், அந்த ஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த இது பண்ணுறது. அந்த பர்டிகுலர் யூசர் வந்து பர்டிகுலர் டேட்டா வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது தான் இந்த செஷன் ட்ராக்கிங்கோட ஒர்க்கு. ஓகேவா, இந்த செஷன் ட்ராக்கிங்கில் செஷன் மேனேஜ்மெண்ட்டில் சில டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இதை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 4 டெக்னிக்கு தான் இது: குக்கீஸு, ஹிடன் ஃபார்ம் ஃபீல்டு, அதுக்கப்புறம் யூஆர்எல் ரீரைட்டிங்கு, ஹெச்டிடிபி செஷன். இந்த 4 டெக்னிக்கை வச்சு தான் அந்த செஷன் ட்ராக்கிங் வந்து இது பண்ணுவாங்க, செஷன் மேனேஜ்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகேவா, இதை பற்றி ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். குக்கீஸ்னால் என்ன, ஹிடன் ஃபார்ம் ஃபீல்ட்னா என்ன, அப்புறமேட்டு யூஆர்எல் ரீரைட்டிங்னா என்ன, ஹெச்டிடிபி செஷன்னா என்னன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, அவ்வளோதான்.